என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி என்னுடைய பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்றால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் இன்று என்னுடைய பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்பது உண்மை. அதனால் இந்த நேரம் என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். என்னை தொட்ட என் குழந்தை, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். உன் தாயானவள் என்னுடைய கண்களை நீ உற்று பார்த்திருந்தாயானால் அதில் உனக்கான கருணை நிச்சயமாக தெரிந்திருக்கும். அது உன்னை பார்த்து இரக்கப்படுவதல்ல. என் குழந்தையின் விஷயங்கள், என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு ஆறுதல் அந்த கண்களில் நிச்சயமாக தெரியும். நான் உன் தாய் அல்லவா? எந்த நேரத்திலும் உன்னை விட்டுவிட எண்ணாதவள். எப்பேற்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அங்கு நின்று உன்னை தேற்றுபவள் அல்லவா? அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் உன் மீது என் பார்வையை செலுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தின் முடிவை உன் வெற்றியாக கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. இந்த தெய்வம் ஒருவரை வழிநடத்தும் பொழுது அந்த இடத்தில் என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் சொல்லும் விஷயங்கள் அத்தனையிலுமே உன்னை ஆட்டிப்படைக்கும் சில பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அம்மா எதை சொல்வதாக இருந்தாலும், எதை நடத்துவதாக இருந்தாலும் அதை நான் சரியாக உனக்கு நடத்துவேன். அறையும் குறையுமாக எதையும் விட்டு விடுவதில்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றையும் அதுபோலத்தான் நீயும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எடுத்து கொடுத்துவிடும் என்பதனை மறக்காதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை மறந்து விடாதே. நான் வருகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இனி உனக்கு நீ ஆசைப்பட்டது போல எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கான ஒவ்வொரு பதிலையும் நிச்சயமாக சொல்லும். அதுபோல இந்த வராகியும் நீ விரும்பியதை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். நாம் யோசிப்பது போல சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போனதனால் அங்கேயே நாம் இருந்து விடுகின்றோம். ஆனால் அடுத்த நிலையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கினால் மட்டுமே எதிர்வரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிய வரும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காமல், எதையும் நினைத்து வருந்தாமல், உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களில் இருந்து நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். எத்தனை நேரம், எத்தனை காலம் நான் உன்னோடு உடன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் நமக்கு எல்லாவற்றையுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த தருணம் இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமுமே உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா சொல்லும் சொல்லை உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னை கைவிட நினைத்தால் நான் எவ்வளவு சொன்னாலும் அது நிச்சயமாக உனக்கு புரியாது. நான் எவ்வளவு நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தினாலும் அது என்னவென்று உனக்கு தெரிந்து விடாது. இதுவரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று பார்க்க தொடங்கு. உன்னை தேடி வரும் விஷயங்களை நீ என்னவென்று கவனிக்க தொடங்கு. நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே இனி உனக்கு நல்லதுதான் என்பதனை உணர்ந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காமல் நிற்க வேண்டும். இந்த தருணம் உனக்கு முழுமையான மன நிறைவை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு என்ன நடக்கும் என்று எல்லாம் நாம் யோசிக்க நேரமில்லை. உனக்கான வாழ்க்கையை முதலில் நீ உன் வசமாக்கிக்கொள். அதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய். என் குழந்தையை, இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் உதவி செய்தால் ஒருவனை இளிச்சவாயனாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். நான் என் பிள்ளை ஒன்றின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லவா? சில நாட்களாக என் குழந்தை ஒன்று தான் வெளியில் செல்லும் ஒரு இடத்தில் தான் ஒரு வகுப்புக்கு செல்கிறது. அந்த இடத்தில் ஒரு வயதான பாட்டி அதன் அருகில் ஒரு வாடகைக்கு வீடெடுத்து தங்கி இருக்கிறாள். அவள் அங்கேயே அமர்ந்திருப்பாள். அவள் கால்களில் கொஞ்சம் புண்கள் எல்லாம் இருந்தது. இவளை பார்த்ததும் என்னுடைய குழந்தைக்கு மனதில் இரக்கம் வந்து விட்டது. அவளுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து கொடுத்தாள். அவளுக்கு பண உதவிகளும் தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்தாள். ஆனால் இதையெல்லாம் செய்த பொழுது இவள் நிச்சயமாகவே எதையும் யோசிக்கவில்லை. சுற்றியிருக்கும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவள் சிந்திக்கவில்லை. அவள் மனதில் இருந்தது, இந்த வயதானவர் பாவம், இவர்களுக்கு நாம் நம்மாலான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரம் இவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தனக்கு கிடைத்த உதவியை கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் தன்னால் கொண்டு வந்து சேர்த்தது போல கொடுத்துவிட்டு அங்கு பெயரையும் புகழையும் பெறுவதற்காக அந்த வயதானவர் நினைத்திருக்கிறார். உண்மை என்ன தெரியுமா? அவருக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். என் குழந்தையை, ஆனால் இறக்கப்பட்ட அந்த பெண் நினைத்து கொண்டிருக்கின்றாள், இவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள், இவர்களுக்கு எல்லாம் தேவைப்படுகிறது, நாம் கொடுக்க வேண்டும் என்று. அந்த குழந்தையின் கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு வைத்திருந்த பணத்தை கூட இவர்களிடம் கொடுத்து இவர்களுக்கு உதவி செய்வது போல நினைத்திருக்கிறார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று தெரிய வந்த பொழுது அவர்கள் அதிகாரம் செய்ய தொடங்கினார்கள். எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று அந்த பிள்ளையிடம் கேட்க தொடங்கினார்கள். இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது? உண்மையாகவே கஷ்டத்தில் இருப்பவர்கள், உண்மையாகவே தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் இதுபோன்று தேவையில்லாதவர்கள், அவர்களுக்கு நீ கொடுப்பதனால் எந்த பலனும் இல்லை எனும் பொழுது இது போன்றவர்களுக்கு அந்த உதவியை செய்திருக்க கூடாது. எல்லாமும் இப்படித்தான். ஒருவரை ஒரு உண்மையான அன்பை கொடுக்கும் பொழுது அங்கே நொறுக்கி விடுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை, இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயம் உனக்கான நேரங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது. இந்த வராகியானவள்
உனக்காக நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இது போன்ற மனிதர்களிடம் ஏமாந்து விட நினைக்காதே. காலம் சில பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி விடுகின்றது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போக அது நமக்கே பாதகமாக வந்து நிற்கும் பொழுது நாம் எவ்வளவு நினைத்தாலும் அதன் பிறகு அதிலிருந்து மீண்டு வந்து விட முடியாது. நல்லதை செய்தால் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதை யாருக்கு செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? நன்றாக இருக்கின்ற ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அது அவர்களை தேடி நிச்சயமாக வரும் பொழுது எப்பொழுதும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வாழும் என் பிள்ளைக்கு இனி நிச்சயமான பல நல்ல விஷயங்களை நடத்த நான் வந்திருக்கின்றேன். நேற்றிரவு பஞ்சமியின் நேரம் என் பிள்ளை, நீ என்னை வணங்கியதற்கான பலனை இன்று நான் உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் அல்லவா? நீ என்ன நினைத்திருந்தாலும் சரி, இந்த தாய் நேற்று உன் இல்லத்தில் தான் இருந்தேன். இப்பொழுதும் நான் உன் இல்லத்தில் தான் நிற்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் எல்லோருமே உனக்கு ஒன்றும் தெரியாது என்று எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மிகவும் ஏளனமாக பார்த்து விடுகின்றார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைத்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எந்நாளும் அத்தனை விஷயங்களையும் சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியது அத்தனையிலும் மிகச்சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவு பெரிய வேதனைகளும் சோதனைகளும் வந்தது. ஆனால் அதை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக தூக்கி எறிந்துவிட்டு நீ வந்தாயல்லவா? இந்த தெய்வத்தினுடைய பார்வை முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. உனக்கான நன்மைகளை எல்லாமும் அது சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் விட்டு விட்டதை எல்லாம் நினைத்து வருந்தாதே. இனி பிடிக்கப் போவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உச்சாணி கொம்பை நீ பிடிப்பதாக இருக்க வேண்டும். எதிலும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீ தொலைத்து விடாதே. உன்னால் முடியும் என்பதனை நீ நம்பு. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் இங்கு நடப்பது எல்லாமும் என்னவோ அவை ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடக்க தொடங்கட்டும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை ஒருவர் நடத்த முன் வருகிறார் என்றால் இத்தனை நாளும் இல்லாத ஓர் அக்கறை என்ன என்று சற்று சிந்திக்கத்தான் வேண்டும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிவிடாது. காலம் கடைசியில் உன்னை வருத்தப்பட வைத்துவிடும். நாம் எதற்காக இவர்களை நம்பினோம், எதற்காக இவர்களின் பேச்சை கேட்டோம் என்று அதிகமாக வருத்தப்பட வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லதை நடத்த நான் வருகிறேன் என்பதும் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு தருகிறேன் என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் நிற்கட்டும். நான் கொடுத்து வந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை தொடரத்தான் போகிறது. எப்பொழுதுமே நான் உனக்காக எதையுமே செய்யக்கூடியவள் என்பதனை புரிந்து கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகியும் உன்னோடு தான் வருகிறாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ அடியெடுத்து வை. உன்னுடைய வெற்றியில் யார் வந்து நின்றாலும் சரி, நான் அதை தள்ளிவிட்டு உனக்கு பெற்று கொடுப்பேன். யாரிடம் நியாயம் இருக்கின்றதோ, யாருடைய செயல்களில் உண்மை இருக்கின்றதோ அவர்களுக்கு அவர்கள் விரும்பிய ஒவ்வொன்றும்
நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் சில விஷயங்கள் இனி நிச்சயமாக உனக்கு மேலும் பல வெற்றிகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் நடக்க வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? அம்மா, அதனால் தானே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் தாண்டி நீ மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நல்லது நடக்க நான் உனக்காக துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தாயானவள் உனக்காகவே எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்காமல் எது வந்தாலும் சரி என்ன போனாலும் சரி அத்தனையையும் சரியாக நீ கண்டு கொண்டு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு பயணிக்க தொடங்கு. இங்கு யாராலும் உன்னை கட்டுப்படுத்திவிட முடியாது. ஒருவர் சொன்னார் என்பதற்காக இந்த வாழ்க்கையில் எதையும் நீ செய்யாமல் விடுகிறாய் என்றால் உன்னை விட முட்டாள் இங்கு யாரும் இருக்க முடியாது. உனக்கான விஷயங்களையும் உனக்கான உண்மைகளையும் நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியது எல்லாமும் நீதான் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பு உனக்கு கொடுப்பது எல்லாமும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தது போல நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் இனி என்னவென்றாலும் என் பிள்ளை நீ மனம் நிறைந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கு அம்மாவினுடைய ஆசிகளோடு நீ செய்ய தொடங்கு. முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகள் எதுவோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றிலும் உன்னை வழிநடத்தும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய சந்தோஷத்தை நான் காண வேண்டும் என்கின்ற சுயநலத்தோடு தான் அது இருக்கிறது. உன்னுடைய மகிழ்ச்சியை நான் என்னவென்று காண வேண்டும். உடன் இருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை நான் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை சரியாகவே இந்த வெற்றியை பெறுகிறதா என்பதனை தெரிந்து கொள்வதில் எனக்கும் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. உண்மையாகவே என் குழந்தை இது போன்ற நேரங்களில் மனத்தெளிவோடு இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொள்வதில் எனக்கும் அத்தனை ஆர்வம் இருக்கின்றது. எதையும் எப்பொழுதும் எப்படியும் நான் உனக்கு சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன். அதுபோல இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு கை கொடுக்காமல் நான் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி இத்தனை நாளும் உன்னை சுற்றி வந்து உனக்கு தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள். உன்னுடைய ஆசைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக அன்போடும் அரவணைப்போடும் என்னவென்று ஏற்றுக்கொள். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எந்த விஷயங்களையும் நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள். தயங்கி நில்லாமல் அம்மாவின் பார்வை நம் மீது விழுந்திருக்கிறது இப்பொழுதாவது புரிந்து கொண்டு வெற்றி நடை போடு.
உனக்கு நல்லதே நடக்கும். சஷ்டியின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.